யாகேஷ் அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு. யாகேஷ் கொண்டு வா, புக் கொண்டு வா, எழுத ஆரம்பி, படிவா. யாகேஷ் புக் எடுத்துட்டு வா. அட்டெண்டன்ஸ் இருக்கோட அப்படி. யாகேஷ் புக் எடுத்துட்டு வா. அந்த கொஸ்டின் படிமா. ரிப்பல்ஷன். Unlike poles attract each other, like poles repulse each other. Unlike poles, தண்ணி கொஞ்சம் படிமா லட்சுமணா. பாப்பா தமிழ் புக் எடுத்துட்டு வாப்பா. நீ மேத்ஸ் புக் எடுத்துட்டு வாப்பா. தமிழ் புக் எடுத்துட்டு வா. பாப்பா வா. சுபஸ்ரீ unlike poles, தமிழ் புக் எடுத்துட்டு வா. each other. Like poles. என்ன கணக்குமா அது? North north. South south. Divide each other. Unlike poles, south north. இதானம்மா பரவாயில்லவா. கேட்பானும் தசம எண்களை அதற்கு அருகில் உள்ள முழு எண்ணிற்கு முன்பாக்கலாம். 8.73. இப்போ 5க்கு மேல இருந்தா நம்ம ஒன்னாக்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. 5க்கு மேல இருந்தா ஒன்னாக்கிக்கலாம். இங்க 1 தான் இருக்குது, அதனால இங்க நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம். இங்க 1 தான் இருக்குது, அதனால இங்க நம்ம ஆக்க முடியாது, 7 8 ஆக்க முடியாது. அப்ப 8.7 தான் வரும். இதுக்கு ஆன்சர் எங்க இருக்கு பாருமா. இதுக்கு ஆன்சர் எங்க வந்து எடுக்கும். 1.1 தானே இது. எப்படி சொல்றேன் கொடு. நான் சொல்றேன் சொல்றேன். கிட்ட வந்து கிட்ட அந்த ஃபோன் செக் பண்ண கொஞ்சம். இப்போ பார்த்து உள்ள தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காரு. எங்கே போய் உட்காந்து கிட்ட வா. நீங்க 2 பேரும் மட்டும் தான் எடுத்து தரீங்க. தள்ளி வந்து அப்புறம் வந்து யாகேஷ் தெரியல, நீ தெரியல, அவன் தெரியலடா. தள்ளி வைப்பா. இப்போ 8.7 இருக்குது. நான் என்ன சொன்னேன், 5க்கு மேல இருந்தா 1 சேர்த்துக்கலாம். இப்போ இங்க 1 தான் இருக்குது, அதனால 7 கூட 1 சேர்க்க வேண்டாம். 7 கூட இங்க 5க்கு மேல இருக்கு இல்லையா, அப்ப இங்க 1 சேர்த்துக்கலாம். அப்ப என்ன வருது ஆன்சரு 1. இப்போ 26.01 1 தான் இருக்குது, அப்படிதான் இருக்கு. 0 தான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 26. அடுத்து 69.48 8க்கு மேல இருக்குது, 5க்கு மேல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 1 சேர்த்துக்கலாம். அப்போ 69.5. இந்த புரியுமா? 1.1 தானே. அதான் 26. அடுத்துக்கு 69. 69 முழு நம்பர் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ முழு நம்பர் தான் 26, முழு நம்பர் தான் 69. அடுத்த நம்பர் என்னமா சொல்றாங்க. அடுத்து படிமா. அடுத்து வந்து எழுதுமா. அடுத்து வந்து 103.72. அந்த ரிப்பல்ஷன் அதை எழுது. உட்காந்து கோவியம் உட்கார். அடுத்த கணக்கு எழுதுமா. இப்போ அடுத்த கணக்கு என்னமா 103.72. இப்போ 103.72னா 2 இருக்கு. இந்த 2 கூட இங்க சேர்க்க வேண்டாம், ஏன்னா 5க்கு மேல இருந்தா நம்ம 1 சேர்க்கணும். அப்போ இப்போ நம்மளுக்கு 7 தான் இருக்கு, அதனால 103.7 ஆக்கிடும் முதல்ல. இந்த 5க்கு மேல இருக்கிறனால இப்போ 1 சேர்த்துக்கலாம். அப்போ 104. அடுத்தது 49.84. இப்போ 4 தான் இருக்கு, 5 இல்லை, அதனால இது அப்படியே தான் வரும். 49.8 தான் வரும். 5க்கு மேல இருக்கிறனால இப்போ 1 சேர்த்துக்கலாம். அப்போ 50. புரியுதாமா? அப்படி வந்து இந்த 3 கணக்கையும் போட்டு ட்ரை பண்ண. அப்போ நான் சொல்லிட்டேன். வா லக்ஷ்ணா வா வா. அடுத்த வழி வா. பார்த்து வா. நீ வா. அடுத்து ஒவ்வொருத்தரா வா. திருப்பி என்ன பிரச்சனை இப்போ? A student who checked some magnets in the school. நீ உட்கார், நான் உனக்கு தனியாக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த laboratory நீ புக் எடுத்து வா. Found our their magnetic force is bored out. Give 3 reasons. When heated, when dropped, when hammered. கிட்டமா யாகேஷ் இங்க வந்து உட்கார். when heated னா ஹீட் பண்ணும்போது, dropped னா தூக்கி போடும்போது, hammered னா சுத்தி வச்சு அடிக்கும்போது. இந்த ஒரு क्वेश्चन படிச்சு எழுது. when heated அந்த क्वेश्चन படிச்சு எழுது. வர புக் எடுத்துட்டு வா. இங்க உட்கார். இந்த வர
நீ சுபஸ்ரீக்கு மேலே படிக்கட்டில் உட்கார். உட்கார். வா நீ வா பாட்டு. ஒவ்வொருத்தரா வரையா 2 பேரும் வரையா? சரி வா கிட்ட வா தள்ளி வா. திரும்பி உட்கார். நீ வா. இது வா படி. கிட்ட வா. படி உட்காரு. இங்க உட்காரு. இங்க உட்காரு. தள்ளி உட்காரு. இப்படி படிக்கல உட்காந்து உட்கார் போயிட்டு. அங்க மேலே உட்கார அவனுக்கு மேலே படி. தள்ளி அப்படிக்கா. எதுவும் படிப்பது வீண் இல்லை. கதையை படிப்போம். ஏன் கவலையோடு இருக்கிறாய்? என்னதாம்மா படிமா? அது போன போட்டு விட்டு எழுது. தம்பி கொஞ்சம் தள்ளி விட்டு தள்ளி நில்லு. இப்படிக்கா இஷ்டப்படாத தள்ளி இப்படிக்கா வா. அமைதியா நில்லு. ஏன் கவலையோடு இருக்கிறாய்? எதுவும் வீண் இல்லை. கதையை படிப்போம். ஏன் கவலையோடு இருக்கிறாய்? நானோ ஓட்டை பானை, நீ வீணாக கொட்டுகிறதே. வருத்தம் கொள்ளாதே. எதுவும் வீண் இல்லை. என்னால் பயன் இல்லையே. நான் சத்தமா சொல்ல. நாள்தோறும் நீ வரும் வழியை பார். ஆமா எதுவும் வீண் இல்லை. படி படி பாரு. நீ நீ பண்ணி அவங்க படிப்பா படிப்பாங்க. அங்க உட்காரு படிப்பாரு. உட்காரு. இந்த படி. சுபஸ்ரீ போட்டு என்னக்கா உட்காருங்க. எதுமா ஆனா இல்ல தப்புனா 3 போட்டு கொண்டிதான். 3 5 இருக்கா? 5 கூட 1 சேர்த்தா 4. 5 கூட 5 மேல இருக்கு. ஆனா 3 கூட 1 சேர்த்துக்கோ. படிமா உட்காந்து புக்க பண்ணி படி. புக்க நீ படி. அவங்க படிப்பா. அவங்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ படி பாரு. என்னம்மா பேசிதானே இருந்தா? இப்ப அவதான் பேசுறாடா. நீ தனியா வா கீழே உட்கார். வா உட்கார் கீழே. இப்போ 5 இருக்குமா? 5 கூட 1 சேர்த்தாமா 4. 5 க்கு மேல 1 5 க்கு மேல கூட 1 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல 3 கூட 1 சேர்த்தா 4. அப்போ 104 104 இல்ல 101.4. இப்போ இந்த 4ல இருந்து இங்க 1 சேர்க்கலாம். எப்பனா 4 க்கு 5 க்கு மேல இருந்து 1 சேர்க்கலாம். 4 தான் இருக்கு. அதனால இங்க 101 அப்படியே இருக்கும். இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன். படி பாரு. இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன்.